ஈசா மீண்டும் வருவார், ரஜபும் ஷாபானும் வந்துவிட்டது என்ற தலைப்பில் ஒரு செய்திகளை சொல்லி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஏறக்குறைய நாம் எந்த ரமலானுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த ரமலான் இன்னும் ஏறக்குறைய 2 மாதங்களே வர இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மகரிலிருந்து ரஜபுடைய பிறை பிறந்துவிடும். ஒவ்வொரு ஆண்டும் சொல்லப்படக்கூடிய செய்திதான். ரஜபுடைய பிறை தென்பட்டால் நபிகள் சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலும் ஷாபான் யா அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய், புனித ரமலானை என்னை அடைய செய். இந்த துவாவை இந்த உம்மத் ரொம்ப அலட்சிய போக்கா நினைக்கிறார். பொதுவா அஜத்து துவா கை தூக்கினாலே 4 பேர் எழுச்சி வேக வேகமா வண்டி எடுத்து புர்ருன்னு கிளம்பிடுறாங்க. அதுவும் ரஜபுல ஷாபான துவா ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்க. கேட்க சொன்ன இடத்துல அந்த துவாவை கேட்பதற்கோ அந்த துவாவுக்கு ஆமீன் சொல்வதற்கு இந்த உம்மத்துக்கு நேரம் இல்லை. ஏன் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு வேணாம் பரக்கத்து ரஹமத்து வேண்டாமல் இருக்கலாம், வசதி வாய்ப்போடு வாழலாம். உயிர் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுலயும் ரமலான் மாதத்தை அடைந்து மௌத்தா போவது அதை விட ரொம்ப முக்கியம். நாங்க ரசூலுல்லாஹ் ரஜபிலின் ஷாபானையும் பரக்கத் செய், அதே போன்று ரமலான் எனக்கு அடைய செய். யார் யாருக்கெல்லாம் ரமலான் வேண்டும், 30 நாள் நான் நோன்பு வைக்கணும், தராவியா சொல்லணும், ரமலான் எனக்கு சிறப்புக்குரியதா அமையணும், யாரெல்லாம் ஆசைப்படுகிறீங்களோ ரஜபு பிறை ஞாயிற்றுக்கிழமை மகரிபில் இருந்து ரமலான் பிறை தென்படுகின்ற வரைக்கும் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் 60 நாட்கள் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற வார்த்தையை அழுத்தமாக அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யணும். அப்படி பதிவு செஞ்சீங்கன்னா இந்த ரமலான் போக வேண்டிய உயிர் அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்கும் தள்ளி போடுவான். இல்லைன்னாக்கா ரஜபு ஷாபான் கேட்க தவறி இந்த உம்மத்திற்கு ரமலான் பிறை பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வருவாரு, மயக்கம் அடிச்சு கீழே விடுவாரு, பள்ளிவாசல் மைக்கில ஜனாசாவுடைய தொழுகை அறிவிப்பு செய்வாங்க. 2 மாத காலம் இந்த துவாவை அலட்சியப்படுத்தியதால் வெறுமனே ரமலான போக்கஸ் பண்ணதுனால இவருடைய ரூய் அல்லாஹு தஆலா ரமலானிலே கைப்பற்றி விட்டார். ரமலான் வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் எல்லாம் ரஜபையும் ஷாபானையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான அடிப்படை என்ன? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஜபில விதை தூவக்கூடிய மாதம், அதே போன்று ஷாபான்ல நீர் பாய்ச்சக்கூடிய மாதம், அதே போன்று ரமலான் என்பது அறுவடை செய்யக்கூடிய மாதம். ஒரு விவசாயிக்கு விதை தூவுறது, நீர் பாய்ச்சுவது, அறுவடை செய்வது, இந்த வார்த்தை எல்லாம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது ஒரு விவசாயி இடத்துல. நமக்கு அந்த வார்த்தையோட அருமைலாம் தெரியும், விவசாயி தான் அந்த அருமை தெரியும். விதைய விதைச்சா என்ன நடக்கும், நீர் பாய்ச்சா அடுத்து என்ன நடக்கும், அறுவடை செஞ்சா அடுத்து என்ன பலன் கிடைக்கும் என்றெல்லாம் இந்த மகத்துவம் ஒரு விவசாயி நன்றாக விளங்கி இருப்பான். ஒரு சாதாரண பாமரனுக்கு அது தெரியாது. அதை ரசூலுல்லாஹ் எதோடு கொண்டு வந்து ஒப்பிடுகிறார்கள்? ரஜபு உங்களிலே விதையான மாதம், அது அல்லாஹ்வுடைய மாதம். ஷஅபான் நீர் பாய்ச்சக்கூடிய மாதம், அது என்னுடைய மாதம். ரமலான் இந்த உம்மத்திற்கான மாதம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எந்த நபி வரமாட்டார்கள் என்று இந்த உலகத்திலே ஒரு கூட்டத்தார்கள் கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு நேர் எதிர்மறையாக கண்டிப்பாக ஈசா வருவார் என்ற கொள்கையோடு பிரச்சாரம் செய்ய துணிவில்லாவிட்டாலும் உள்ளத்தில் அந்த ஈமான் நமக்கு வர வேண்டும் என்ற நியத்தோடு ரஜபையும் ஷாபானையும் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ் தந்த இந்த உலக வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் எல்லோரையும் ஆக்கும் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.